கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பிரயாசம், நம்முடைய பிரயாசம், எஃபர்ட், லேபர் பட்டுகிட்டே தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிரயாசப்படுவதில் பலன் உண்டு, பிரயாசப்படாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளைவு உண்டு. நம்ம வச்சுக்கணும், நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்முடைய பிரயாசம் நல்லதாக, நல்ல பலனை பெறுவதாக, அந்த பலனில் நாம் நன்மை செய்வதாக இருக்கணும். நம்ம கடைசியாக 2 தண்டவாளத்தின் மேலே நம்முடைய வாழ்க்கை போகணும்னா பிரயாசப்படணும், பலனில் நன்மை செய்யணும்னு சொன்னேன். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஐஸ்வர்யவான்கள் எல்லாமே அதை முழுமையாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைச்சோம்னா தப்பு. என்னன்னா, ஒருவருக்கு திரளான ஐஸ்வர்யம் இருக்கலாம், அந்த ஐஸ்வர்யத்தை முழுமையாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக அனுபவிக்க வேண்டுமானால் அதுக்கு தேவ அனுக்கிரகம் வேணும். துன்மார்க்கமாக அல்லது உழைத்து ஒருவர் ஐஸ்வர்யம் அடையலாம். 2 வகையில், கொள்ளையடிச்சு கூட தான் ஐஸ்வர்யவான் ஆகிறாங்க. ஆனால் அனுபவித்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது சேகரிப்பதை விட அடுத்த கட்டத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம். சபதரித்து எல்லாவற்றையும் உழைத்து பிழைத்து நமக்காக வைச்சுக்கிறது அப்படின்றது ஒன்று, அதை இன்பமாக அனுபவிக்கிறது, அதில் திருப்தி அடைவது இன்னொன்று. அதுக்கு தேவ அனுக்கிரகம் வேணும். இது நமக்கு மைண்டில் வேணும். அதனால தான் தேவனுக்கு பயந்து அவர் அனுமதிக்கும் நல்ல கிரியைகளை, பிரயாசங்களை செய்து அதனால் பலன்களை பெற்று அந்த பலனில் திருப்தியாக இருப்பது. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் மனுஷன் திருப்தி ஆக மாட்டானா. இது மாயை தானே. இதை வேனிட்டின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது? அப்போ மனுஷன் ரொம்ப பிரயாசப்படுறான், பலனை பெற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் கிடைச்சதுல, தாங்கிட்ட இருக்கிறதுல அவனுக்கு திருப்தி வர்றதே இல்லையாம். 1000 வைத்திருப்பவன் லட்சத்துக்கு தேடுகிறான், லட்சம் வைத்திருப்பவன் கோடிகளை தேடுகிறான், கோடி வைத்திருக்கிறவன் இன்னும் பல ஆயிரம் கோடிகளை தேடுகிறான். அவனுக்கு இருக்கிறதை கொண்டு திருப்தியாக இருக்க முடியல. பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்கு. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பிரசங்கி, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. சூரியனுக்கு கீழே என்ன பலன்? என்ன பலனுக்கு தான் நம்ம உழைக்கிறோம்? எதுக்காகத்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்? வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கிறதோ அதை அனுபவிக்கும் சந்தோஷம் இருக்குல்ல, அதான் பலனா. விட்டுட்டு போவதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை, வேற யாரோ தான் அனுபவிக்க போகிறாங்க. அப்போது நாம் எவைகளை பெற்றுவிட்டுக்கிறோமோ அவைகளை அனுபவிப்பது தான் நம்முடைய உண்மையான பலன் அல்லது சந்தோஷம். அதுக்கு தான் தேவ அனுக்கிரகமும் தேவைப்படுகிறது. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாக நடந்தால் மட்டும்தான் நாம் பெற்றதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. திருமணமான மனைவியோடு வாழுகிறவன் அந்த மனைவியோடு அந்த இல்லற வாழ்க்கையை நியாயமாக, தேவ வார்த்தையின்படியாக, சத்தியத்துக்குள் விசுவாசியாக, தேவ பக்தியுள்ள சந்ததியாக வாழணும். இதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நோக்கம். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதில் மகிழ்ச்சியாக வாழ்வது நம்முடைய வாழ்க்கை. அப்போ உயிரோடு வாழும் வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் அப்படின்றார். அனுபவி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பார்த்தீங்களா? இதை தவறாக புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தை சுகித்து அனுபவிப்பது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி நடக்கணும்னா, நித்திய வாழ்வுக்கு போகிறோம். பூமி வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதில் தேவன் நியமித்தவைகளை கொண்டு திருப்தியாக, நன்றியோடு, தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த புரிதல் நமக்கு தேவை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நாம் உழைக்கிறோம், நாம்
அதன் விளைவை பலனை பெற்றுக்கொள்கிறோம். அது நம்மிடம் இருக்கிறது. என்ன பண்ணணுமோ அதை வச்சு நாம் அதை நமக்காக அனுபவிக்கலாம். நாம் அதை அனுபவிக்கும் உரிமை நமக்கு இருக்கு இல்லையா? நம்ம தானே உழைச்சோம். இப்போ என்ன சொல்கிறாரு? மற்றவங்களுக்கு கொடுங்க, அதை இல்லாதவர்களுக்கு அதை கொடுங்க, அதுவும் ஒரு திட்டமாக இருக்கட்டும். அப்படி இருக்கிறது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்க, நல்ல பலனை கடவுள் கொடுப்பார், நீதியின் விளைச்சலை கடவுள் கொடுப்பார். அதை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் திருப்தியாருங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் கிரியை அன்பின் பிரயாசம். அப்போ நாம் ஒரு விசுவாசியாக தேவ பிள்ளைகளாக வாழும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் கிரியை முக்கியம், அன்பின் பிரயாசம் முக்கியம். பவுல் சொல்றாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும், அதான் பிரயோஜனம்ன்றார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பிரயாசங்கள் வெறுமனே போய் உழைத்து கூலி பெறுவது மட்டுமல்ல, பல வகையில் நம்முடைய பிரயாசங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். நாம் பேசுகிற பேச்சு, ஒருவருக்கு செய்த உதவி, அவருக்கான ஜெபம், அவளுக்கு துணையாக சரீர நன்மை செய்வது, இப்படி பல பிரயாசங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி வாழணும். 2 தெசலோனிக்கர் 3:8 ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர்கள் அவ்விதமாக அன்னைக்கு ஊழியம் செய்தாங்களாம். சில நேரங்களில் வயதான பெற்றோர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு நான் பாரம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் நான் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கேன். சமீபத்தில் சென்னையில் ஒரு பேப்பர் போடுகிற ஒரு தாத்தா, அவருக்கு 93-94 வயசு சொன்னாங்க. அவர் சைக்கிளில் 40 ஆண்டுகளாக அவர் பேப்பர் போட்டுட்ருக்காராம். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் இன்றைக்கும் உழைக்கிறதுக்கான காரணம், தன்னுடைய மனைவிக்கு வேண்டியதை அவர் செய்கிறார். பிள்ளைகளுக்கு பாரம் கொடுக்கக்கூடாது என்று பல பெரியவர்கள் உழைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருத்தம் கொடுத்துடக்கூடாது. இவங்க செய்கிறது பாரம்தான், இவங்களுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும், இவங்களுக்கு கஷ்டம்தான். வயதான காலத்தில் உழைத்து தான் 4 காசு வாங்கி அதில் சாப்பாடு பொங்கி சாப்பிட்ணுன்றது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் மற்றவர்களுக்கு பாரம் கொடுக்காதபடிக்கு நாம் உழைத்து நாம் வருத்தத்தோடு பிரயாசப்படுவது நியாயம்தான். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய பங்கு, ஒரு வேலைன்னு இருக்குல்ல, அந்த அன்பின் பிரயாசம் தேவைப்படுகிறது. நம்ம குடும்பத்துக்குன்னு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த குடும்பத்தை முன்னேற்றுறோம், அவ்வளோதான், சர்ச்சுக்கு வந்துட்டு போயினே இருப்போம். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போ ஆயிட்டாங்க. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர்கள் தங்கள் பிரயாசத்தின் பலனை பகிர்ந்து கொள்வதில்லை. இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளுங்க, பகிர்ந்து கொடுங்க, அப்போது அதை கடவுள் பார்ப்பாரு, அதுக்கு பிரதிபலன் கொடுப்பார் என்றார். அப்போது ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ள இதுவும் ஒரு வழிதானே. வெளிப்படுத்தல் 2:2 உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அதாவது எதுக்கு நம்ம இதை படித்தோம்னா, உன் கிரியைகளை உன் பிரயாசத்தை, இந்த பிரயாசம் என்பது என்னென்னா ஒரு கூடுதல் முயற்சி, எஃபர்ட் எடுக்கிறது. நாம் ஒரு செயல் செய்கிறோம், அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறது, விரும்பி செய்கிறது, அதை மேலே போட்டுக்கிட்டு நம்ம அதை செஞ்சு முடிக்கணும்னு மற்றவங்களை விட அதிக அக்கறையாக செய்வது, அதுக்கு தான் இந்த பிரயாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுது. அப்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை அவர்கள் பிரயாசத்தை பார்க்குறாராம். அப்படியானால் நாம் கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய பிரயாசங்களை சரியாக செய்யணுமா இல்லையா? வெளிப்படுத்தல் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஒரு மரணத்தை பற்றிய வசனம், அங்கு அந்த மனிதனை பற்றிய உண்மை. அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் காலத்திலே பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். மரணம் அவனுக்கு இளைப்பாறுதல் தருகிறது. எதிலிருந்து? பிரயாசம் இனி செய்ய வேண்டாம் இந்த பூமியிலே. அதான் அடுத்தது, இந்த பிரயாசத்துக்கான ஒரு கணக்கு பலன் இருக்கு இல்லையா,
அது நிச்சயம் உண்டு. பாருங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். என்னெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, அந்த பிரயாசத்தின் கிரியைகள் என்னவோ அது அவங்களோட ஒரு கணக்காக போகிறதாம். அப்படியானால் நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து நாம் மரணம் என்ற அந்த ஒரு கடைசி நொடி வரைக்கும் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் நம்மோடு கூட வரும்ன்ற ஞாபகத்தோடு கூட சரியான, நீதியான, கர்த்தருக்கு பிரியமான பிரயாசங்களை நாம் பண்ணணும். அந்த பிரயாசத்தின் பலன் இருக்கு இல்லையா, அதில் கர்த்தருக்கு மகிமையாக நன்மை செய்யணும். இந்த திட்டம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த முயற்சி நமக்கு இருக்குமானால், தேவன் நமக்கு உதவி செய்வார். அவரே நமக்கு உதவி செய்வார். யோசிங்க பிள்ளைகள், யோசிங்க. நீங்கள் ஒரு நல்ல குணத்தை வளர்த்து கொள்ளுங்க, ஒரு நல்ல நன்மையை செய்துக்கிட்டே இருங்க. ரெண்டு விஷயம்தான். ஒரு நாளில் உங்களுக்கான நல்ல குணம் ஒன்று வளரணும், இன்னொன்று நீங்கள் ஒரு நல்ல கிரியையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, பிரயாசப்பட வேண்டாம், சும்மா இருக்கலாம் என்று நினைக்கும் ஒரு தலைமுறையாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் தேவ பிள்ளைகளாக நாங்கள் படுகிற பிரயாசம் என்ன என்றும், அந்த பிரயாசத்தின் பலன் எப்படி வரும் என்றும், அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு நீர் போதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கவனித்து நடக்க எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் உதவி செய்யும். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் ஞானம் அடைகிறோம், புத்தி அடைகிறோம், தெளிவடைகிறோம். ஆனால் வாழ்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும். கைப்பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.